காம்ப்ளெக்ஸ் 5 இஸ் எ மாலிகுலர் மோட்டார். இதை வந்து ஏன் மாலிகுலர் மோட்டார்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏடிபி சிந்தேஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏடிபி சிந்தேஸ் இருக்குல்ல, அந்த ரூட் பாத்வே அது வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். மேல் உள்ள பார்ட்டை வந்து F0ன்னு வச்சுக்கோங்க, கீழே உள்ள பார்ட்டை F1ன்னு வச்சுக்கோங்க. இந்த F0ங்கிறது வந்து ஹைட்ரோபோபிக், இது வந்து ஹைட்ரோபிலிக். ஓகேங்களா? இந்த கிளிப்பு தான், இந்த கிளிப்பு இருக்குல்ல, இந்த கிளிப்பு தான் சி. இந்த முட்டு இருக்குல்ல, இதுதான் ஏ. அப்புறம் இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே வரைக்கும் வருதுல, இந்த F0லேருந்து F1 வரைக்கும் வந்து அட்டாச் ஆகுதுல, இது வந்து பி. ஓகேங்களா? இந்த பி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இப்படி வருதுல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமா. இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி இப்படி ரவுண்டாக வந்து சுற்றி உட்காந்துருக்கும். ஓகேங்களா? இதில் எப்சிலான் வந்து இந்த பக்கமும், டெல்டா வந்து இந்த பி கூட வந்து பிக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கும் நடுவில் வந்து ஒட்டியிருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு வேறு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் இந்த பீட்டா தான் அந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏடிபியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அந்த மைட்ரோகான்ட்ரியாக்குலர் உள்ள செல்லில் வந்து இந்த மசில் கண்ட்ராக்ஷன் அப்போ இந்த சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறப்போ இந்த மாதிரி டயத்துலலாம் ஏடிபி யூஸ் பண்ணிவிட்டு ஏடிபியையும் பாஸ்போர்ட்டையும் அந்த உள்ளாரையும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து F0 இருக்கிறது வந்து இன்னர் மெம்பரேன், அப்படின்னா மேல உள்ள பார்ட் வந்து இன்டர் மெம்பரேன். இந்த இடத்துல தான் H+ இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4லேருந்து வந்த H+ இருக்குது. ஓகேங்களா? அந்த H+ வந்து இந்த F0ல வந்து பைண்ட் ஆன உடனே உள்ளார இருக்க இந்த C வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த C ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறப்போ அதோட கனெக்ட் ஆகிருக்க நடுவில் உள்ள இந்த காமா இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த பார்ட்டோட சாஃப்ட். ஓகேங்களா? இந்த வாழைத்தண்டுக்கு நடுவில் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? இதுவும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சுற்றுறப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டான்னு ஒன்று இருந்துச்சுல, அதில் உள்ள இந்த பீட்டா வந்து அதோட ஷேப் வந்து மாற்ற ஆரம்பிக்கும். அது மாற்ற ஆரம்பித்தோடனே இந்த ஏடிபி ப்ளஸ் பிஐ இருக்குல்ல, அது வந்து ஏடிபியாக மாறும். அப்படி தான் இந்த ஏடிபி சிந்தேஸ் மூலமாக நமக்கு வந்து ஏடிபி கிடைக்குது.